ஸோ சிக்ஸ்த் என்ன இருக்கு சிலபஸ்ல? என்ன டாபிக் இருக்கு? பாலிப்ளைடி, யூப்ளைடி அண்ட் அன்யூப்ளைடி. பாலிப்ளைடி, யூப்ளைடி அண்ட் அன்யூப்ளைடி. ஆக்சுவலா இது ரெண்டையும் கண்டினியூவேஷனோட வச்சிருக்கணும். இந்த அப்ரேஷன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சரல் அப்ரேஷனையும் இதையும் கண்டினியூவா வச்சிருக்கணும். நடுவில் அதை கொண்டு வந்துட்டாங்க. ப்ரீடிங் நான் தான் எடுப்பேன். ப்ரீடிங் நான் தான் எடுப்பேன். குரோமோசோம் ஸ்ட்ரக்சரல் அப்ரேஷனுக்கும் குரோமோசோம் நியூமரிக்கல் அப்ரேஷனுக்கும் ஸ்ட்ரக்சரல் அப்ரேஷன், நியூமரிக்கல் அப்ரேஷன் இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு யார் சொல்லுவீங்க? ஸ்ட்ரக்சரல் அப்ரேஷன் வந்து ஆல்ரெடி பார்த்தோம், அந்த 4th டாபிக்ல பார்த்தோம். மெமரி வேரி ஆகும். ஸ்ட்ரக்சரல் அப்ரேஷன்ஸ் வந்து இந்த 4th டாபிக்ல பார்த்தோம்ல, டெலிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் அப்ரேஷன்ல வரும். இப்ப பார்க்க போறது இந்த பாலிப்ளைடி, அன்யூப்ளைடி, யூப்ளைடி எல்லாம் எதுல வரும்? நியூமரிக்கல் அபரேஷன்ஸ்ல வரும். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இருக்கிற குரோமோசோம்ல ஒரு செக்மெண்ட், மேபி ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம். இருக்கிற குரோமோசோம்ல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து டெலீட் ஆயிருக்கலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து டிரான்ஸ்லோகேட் ஆயிருக்கலாம், வேற இடத்துக்கு மூவ் ஆயிருக்கலாம். புரியுதுங்களா? பட் இங்க இந்த இடத்துல நியூமரிக்கல் அபரேஷன் என்னது, என்ன ஆகுது? 2n ஈக்குவல் ஹியூமன்ஸ்ல வந்து 2n ஈக்குவல் டு 46 சொல்றோம். இந்த ஒரு பர்டிகுலர் குரோமோசோம் இருக்கு தெரியுமா, இந்த பர்டிகுலர் குரோமோசோமே காணும். எங்கடா இங்க இருந்த கிணத்த காணுன்ற மாதிரி இங்க ஒரு பர்டிகுலர் குரோமோசோமே காணும் ஹியூமன்ஸ்ல. 2n ஈக்குவல் டு 46 இருந்தது, 2n ஈக்குவல் டு 45 வந்துருச்சு. இந்த மாதிரி ஹியூமன்ஸ்ல நடந்திருக்கா? அப்படி நடந்துச்சுன்னா என்ன பாசிபிலிட்டி, என்ன நடந்திருக்கு ஹியூமன்ஸ்ல? அதான் முன்னாடி பாத்துருவாங்கன்னு சொன்னேன். யாரா பாத்தீங்களா? ஹியூமன்ஸ்ல என்ன ஸ்ட்ரக்சரல் அபரேஷன்ஸ் நடந்திருக்கு, என்ன ஸ்ட்ரக்சரல் அபரேஷன்ஸ் நடந்திருக்கு, என்ன நியூமெரிக்கல் அபரேஷன் நடந்திருக்கு அப்படின்றத நான் கேட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்றேன், அட்லீஸ்ட் அதை நெக்ஸ்ட் கிளாஸ்னா பாத்தீங்களா ஆல்ரெடி? முதல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜெண்டர் ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு டவுன் சிண்ட்ரோம், அதுவும் கரெக்டான ஆன்சர். டவுன் சிண்ட்ரோம் ரம்யா சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்டான ஆன்சர். நிறைய சிண்ட்ரோம், கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு. லைன் ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுவும் வந்துட்டு ஹியூமன்ஸ்ல நடந்ததுதான். எல்லாமே வந்துட்டு மேலா ஃபீமேலான்றதை டிட்டர்மின் பண்றதுல பிரச்சனையை கொண்டு வந்திருக்கும். மோஸ்ட்லி வந்து அதை கொண்டு வந்திருக்கும். டர்னர் சிண்ட்ரோம், ஓகே, டர்னர் சிண்ட்ரோமும் ஹியூமன்ல நடந்திருக்கு. என்ன அதெல்லாம் சிம்டம் என்ன அப்படின்றத பாருங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் என்ன சிம்டம், இது எல்லாத்துக்கும் என்ன சிம்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதெல்லாம் நான் போனேன் அப்படின்னா ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல போன மாதிரி ஆயிடும். ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல போற மாதிரி ஆயிடும். இன்னொன்று வந்து அதெல்லாம் சென்சிட்டிவான ஏரியா, அப்படியே வந்து ஓப்பனா எடுக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்களே பாருங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத. எஸ், சூப்பர் ஃபீமேல், சூப்பர் மேல், எட்வர்ட் சிண்ட்ரோம். ஓகே. ஒரு குழந்தை அழும்போது சத்தம் கேட்டிருக்கீங்களா? குழந்தை அழுற சத்தம் கேட்டிருக்கீங்களா? ஒருவேளை அந்த குழந்தை அழுறது வந்துட்டு பூனை கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்? இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? ஒரு குழந்தை அழும்போது ஒரு அதுக்கு பேரே வந்து கிரை டு கேட் சிண்ட்ரோம். அதுக்கு பேர் நான் இமிடியேட்லாம் பண்ணல, அதுக்கு பேரே வந்து கிரை டு கேட் அப்படின்னு சிண்ட்ரோம். கிரை டு கேட், கிரை டு கேட், ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. கிரை டு கேட் அப்படின்ற மாதிரி அதுக்கு பேரே வந்து கிரை டு கேட் சிண்ட்ரோம். அந்த குழந்தை அழும்போது வந்து பூனை கத்துற சவுண்ட் மாதிரி கேட்கும். ஸோ அது வந்து எதனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் சர்ச் பண்ணி பாருங்க.
ஓகே. எக்ஸாக்டா நார்மல் குழந்தைங்க கத்துறது மாதிரி இல்லாம அந்த குழந்தை அழுறது வந்துட்டு ஒரு பூனை கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். அது வந்துட்டு என்ன ரீசன்னால, என்ன சேஞ்சஸ்னால அப்படின்றத பாருங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு, ஹியூமன்ஸ்ல நிறைய நடந்திருக்கு. ஆமா, செக்ஷுவல் அபரேஷன் விட நியூமரிக்கல் அபரேஷன் வந்து டேஞ்சர்மா, ரொம்ப டேஞ்சர்மா. ஏன்னா ஒரு இதுவே காணாம போயிடுது, ஒரு குரோமோசோமே காணாம போயிடுது. ஓகே, போலாமா டைரக்டா சப்ஜெக்ட்டுக்குள்ள? ஹியூமன்ஸ்ல நீங்க சொன்னதான் ஹியூமன்ஸ்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர், என்னென்ன நியூமரிக்கல் அபரேஷன்ஸ், என்னென்ன பாசிபிலிட்டி, என்னென்ன நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்றது. ஹியூமன்ஸ்ல நடந்த நியூமரிக்கல் அபரேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து காமனா ஒரு டேர்ம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நியூமரிக்கல் அபரேஷன்ஸ். வேரியேஷன் இன் குரோமோசோம் நம்பர். நியூமரிக்கல் அபரேஷன்ஸ்னா என்ன மீனிங்? வேரியேஷன் இன் தி குரோமோசோம் நம்பர். 2n = 46ன்றதே மாறுது. ஹியூமன்ஸ்ல வந்து இது வந்து குரோமோசோம் 1ன்னு சொல்லுவோமா? ஹியூமன்ஸ்ல வந்து இது குரோமோசோம் 1ன்னு சொல்லுவோம். இது ஆக்சுவல் குரோமோசோம் தான். ஆக்சுவலா எப்படி விசிபிள் ஆகுது அப்படின்றது தான் வந்து காட்டியிருக்காங்க. இது எதுவுமே வந்து மற்ற இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்போம்ல, ரெட் கலர்ல டயக்ராம்ல, ப்ளூ கலர்ல, கிரீன் கலர்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்மளா வரைஞ்சது. பட் இது வந்து ஆக்சுவலா தெரியுது. ஆக்சுவலா இப்படிதான் தெரியும் குரோமோசோம். ஸோ இது வந்து குரோமோசோம் நம்பர் 2, இது வந்து 3. இந்த மாதிரி எத்தனை வரைக்கும் போகுது மேக்ஸிமம்? இது குரோமோசோம் நம்பர் 22. குரோமோசோம் நம்பர் 22 வரைக்கும் இருக்கு. 23rd என்ன இருக்கு இந்த இடத்துல பாருங்க. ஓகேமா, பேர் 1, பேர் 2, பேர் 3, பேர் 4, பேர் 5, 22nd பேர் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்த பேர்ல என்ன நடந்திருக்கு? இந்த அடுத்த குரோமோசோமுக்கு பேர் என்ன? செக்ஸ் குரோமோசோம்ஸ் இல்லைன்னா அல்லோசோம்ஸ் சொல்லுவாங்க. அல்லோசோம்ஸ் இல்லைன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ் சொல்லுவாங்க. 10th சயின்ஸ்ல எனக்கு இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பப்ளிக்ல. எனக்கு இன்னும் அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கு. அல்லோசோம்ஸ் வச்சு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 10th சயின்ஸ்ல. சோ அந்த குரோமோசோம் இருக்கு. அல்லோசோம் வந்து ரெண்டுமே இருக்கா? அல்லோசோம்ஸ் ரெண்டுமே இருக்கா பாருங்க. எங்க ரெண்டு இருக்கு? எக்ஸ் இருக்கு ஆனா ஒய்ய காணும். எக்ஸ் இருக்கு ஆனா ஒய்ய காணும். ஒய் குரோமோசோம் எதுக்காக தேவை? ஒய் குரோமோசோம் என்னத்துக்கு தேவை? மேலுக்கு உண்டான ஜீன்ஸ் எல்லாமே இந்த ஒய் குரோமோசோம்ல தான் இருக்கும். ஆனா அந்த ஒய் குரோமோசோமே காணும். அந்த கண்டிஷன் என்ன ஆகுது? அந்த சிம்டம் பேர் என்ன? டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம். அந்த சிம்டம்ல வந்துட்டு ஒரு சில மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரும் தெரியுமா? பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரும் தெரியுமா? அதுக்கு பேர் வந்து டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் இதுல என்ன இருக்கு? செகண்ட் இதுல 1, பேர் 1, பேர் 2, பேர் 3 எல்லாமே நார்மலா இருக்கு. இது எல்லாமே நார்மலா இருக்கு. 22 நார்மலா இருக்கு. இருக்கக்கூடிய அல்லோசோமும் நார்மலா இருக்கு. 23rd பேர் வந்து நார்மலா இருக்கு. பட் ஆனா 21ல ஏதோ டிஃபரன்ஸ் தெரியாது. குரோமோசோம் நம்பர் 21ல 1, 2, 3 ஒரு செட்ல 2 தான் இருக்கணும். பட் ஆனா 3 இருக்குது. இங்க இருக்கிறதுக்கு பேர் என்ன? இந்த குரோமோசோம்க்கு என்னன்னு சொல்லலாம்? 2n = 2n = என்ன குரோமோசோம்? ஒரு குரோமோசோம் எந்த குரோமோசோம் இல்ல? குரோமோசோம் நம்பர் Y இல்ல. அப்ப 46 - 1 என்னது? 2n = 45. 2n = 45. இங்க வந்து குரோமோசோம் நம்பர் என்ன எழுதலாம்? 2n = 1 அடிஷன் 1 எக்ஸ்ட்ராவா இருக்குதுமா. ஒரு குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. இங்க பாருங்க, 1, 2, 3 2 இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. சோ அப்ப இங்க என்ன இருக்கலாம்? 2n = 47. 2n = 47. இந்த மாதிரி நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் என்னன்னு சொல்றோம்? நியூமரிக்கல் சேஞ்சஸ். அப்படி இல்ல அப்படின்னா வந்துட்டு அனியூப்ளைடி அப்படின்ற கண்டிஷன்ல சொல்றோம். அனியூப்ளைடி. கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா அட்லீஸ்ட் ஜெனடிக்ஸ் முடியிற வரைக்கும் நான் இது இப்படிதான் போகும். ஜெனடிக்ஸ், ப்ரீடிங், பிசியாலஜி இந்த 3 புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து மத்ததெல்லாம் ஈஸி தான். மத்ததெல்லாம் நடத்த தேவையில்ல. ஆக்சுவலா நான் நடத்துவேன்.
ஆனா மத்த இடத்துல எல்லாமே வந்துட்டு அந்த 3 தான் மெயினா கவர் பண்ணுவாங்க. டச் பண்றதே அந்த 3 தான் டச் பண்ணுவாங்க. போலாங்களா அடுத்தது? ஸோ இதான் இந்த ஏரியாவில இருந்து கேட்ட கொஸ்டின். இந்த ஏரியாவில இருந்து பிவைக்யூல கேட்ட கொஸ்டின் வந்துட்டு டிஃபைன் அன்யூப்ளைடி. டிஃபைன் அன்யூப்ளைடி. Give an account of morphological and cytological function of aneuploidy. மார்பாலஜி அண்ட் சைட்டாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் அன்யூப்ளைடி கேக்குறாங்க. அதோட அப்ளிகேஷன் என்ன? அன்யூப்ளைடி பத்தி கேட்டிருக்காங்க. அன்யூப்ளைடி பத்தி பிவைக்யூல வந்திருக்கு. எந்த வருஷம் வந்திருக்கு? 2022ல ஒரு 20 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 2022ல ஒரு 20 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துட்டு நல்லா எழுதிட்டோம் அப்படின்னா எவ்வளவு மேக்ஸிமம் பாசிபிள் இருக்கு? எவ்வளவு மார்க்ஸ் மேக்ஸிமம் இருக்கு? மேக்ஸிமம் வந்துட்டு மோர் தென் 50% வாங்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஆன்சர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஜெனெட்டிக்ஸ்லயோ இல்ல பிசியாலஜிலயோ வந்துட்டு அவ்வளவுக்கும் சீக்கிரம் மார்க் குறைக்க முடியாது. நீங்க எழுதுற ஆன்சருக்கு வந்து அவ்வளவுக்கும் சீக்கிரம் வந்து மார்க் குறைக்க முடியாது. பட் மற்ற இடத்துல குறைக்கலாம். மற்ற இடத்துல வந்து ரொம்ப ஈஸியா மார்க் குறைக்கலாம். பட் ஜெனெட்டிக்ஸ்ல பிசியாலஜி எல்லாம் வந்து இருக்கிறது அப்படியே எழுத முடியும், அவ்வளவுதான். C3 சைக்கிளுக்கும் C4 சைக்கிளுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு எழுதுனீங்க, 10 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா அதுல என்ன எதுல குறைக்கிறது? 10 மார்க் கொஸ்டின்ல 10 பாயிண்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுல எங்கேயுமே குறைக்க முடியாது அவ்வளவுக்கு சீக்கிரம். ரெண்டாவது கொஸ்டின், வாட் இஸ் பாலிப்ளைடி? பாலிப்ளைடினா என்னன்னு கேட்டிருக்காங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் பாலிப்ளைடி கேட்டிருக்காங்க. கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஆஃப் பாலிப்ளைடி அப்படின்னு சொல்லிட்டு 2022 அதே கொஸ்டின் வந்திருக்கு. எவ்வளவு டாபிக்? மொத்தம் 124 டாபிக் இருக்கு. ஆனா ஒரே டாபிக்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரே டாபிக்ல ஒரே வருஷத்துல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஒருவேளை அந்த 2022ல யாரா ஜெனெட்டிக்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யாரா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா 20+10 30 போயிடுச்சு. 20+10 30 போயிடுச்சு. ஒருவேளை ஆப்ஷன்ல விட முடியல அப்படின்னா பிரச்சனையா இருந்திருக்கும். தேர்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் பாலிப்ளைடி? டிஃபைன் ways in which polyploidy occur. Ways in which polyploidy can occur. பாலிப்ளைடி எப்படி எப்படிலாம் வந்துட்டு நடக்க பாசிபிலிட்டி இருக்கு? ஏதாவது இன்டியூஸ் பண்ணலாமா, இல்ல நேச்சுரலா நடக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. பாலிப்ளைடி இன்டியூஸ் பண்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு? கொல்சிசின் ட்ரீட்மெண்ட். கொல்சிசின் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கு. கொல்சிசின் கொல்சிசின் ஒரு கெமிக்கல் இருக்கு. அது வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் வந்து பிரிவென்ட் பண்ணும். arrest spindle fiber formation. ஸோ அது மூலியமா இட் ஹெல்ப்ஸ் இன் பாலிப்ளைடி அப்படின்றாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் பாலிப்ளைடி. ஃபோர்த் கொஸ்டினா வந்து வாட் இஸ் பாலிப்ளைடி? டிஸ்கிரைப் இட்ஸ் அப்ளிகேஷன் இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். பாலிப்ளைடினா என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன, லிமிடேஷன் என்ன? அப்ளிகேஷன் என்ன, லிமிடேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 10 மார்க் கொஸ்டின்ல 2019ல கேட்டிருக்காங்க. 2019ல. ஃபிஃப்த் கொஸ்டினா வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அன்யூப்ளைடி, யூப்ளைடி அண்ட் பாலிப்ளைடி. Differentiate between aneuploidy, euploidy and polyploidy. Explain in detail the application of allopolyploidy. எல்லாத்துக்குமே கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல அதுக்கும் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு என்ன ரிலேஷன் தெரிஞ்சுக்கணுமா? புரியுதுங்களா? சிலபஸ்ல வந்து அன்யூப்ளைடி இருக்குன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அன்யூப்ளைடி இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அன்யூப்ளைடி இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், இல்ல சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலிப்ளைடி இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், எல்லாமே வந்து கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். திரும்ப அதே தான் கேட்டிருக்காங்க. டிஃபைன் allopolyploidy application in crop improvement. Application in crop improvement. Seventh question, what is polyploidy? Its application and limitation in crop improvement. கிட்டத்தட்ட இந்த 2017 கேட்ட கொஸ்டின் அப்படியே 2019ல ரிப்பீட் ஆயிருக்கு. வேற எங்கெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு சொல்லுவீங்க? வாட் இஸ் பாலிப்ளாய்டு, வாட் இஸ் பாலிப்ளாய்டுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டா கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும், இந்த டாபிக் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம்.
கூப்பிட்டீங்களாமா? ஓகே, போலாங்களா அடுத்தது? குரோமோசோம் நியூமரிக்கல் அபரேஷன்ஸ். குரோமோசோமல் நோட் பண்ணலையாமா? ஓகே. நியூமரிக்கல் அபரேஷன்ஸ். நியூமரிக்கல் அபரேஷன்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்கம்மா. யூப்ளைடி அன்யூப்ளைடி. என்னது? யூப்ளைடி, இன்னொன்னு வந்து அன்யூப்ளைடி. ஹியூமன்ஸ்ல வந்து நார்மலா இருக்க ஹியூமனுக்கு வந்து என்ன குரோமோசோம் நம்பர் இருக்கணும்? 2n = 46. 2n = 46 எழுதலாம். ஹேப்ளாய்டு அப்படின்றது என்னது? மோனோப்ளாய்டுன்றது என்னது? ஓகே ஓகே. இதை வந்து என்ன வந்து ஹேப்ளாய்டுன்னு சொல்லலாம். ஹேப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ன்றதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? மோனோப்ளாய்டு. மோனோப்ளாய்டு. கேட்கறது முன்னாடியே ஆன்சர் சொல்லிட்டு எப்படி? ஓகே, அடுத்த ஸ்டெப் போலாம் இருங்க. அடுத்து போலாம். இது இப்போ என்னன்னு எக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுதா? இந்த ஹியூமன்ஸ் எக்ஸாம்பிள் எழுதுறத விட வீட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வீட். கோதுமையோட குரோமோசோம் நம்பர் என்ன? நீங்க இப்ப காலேஜ் முடிச்சீங்களா? நான் முடிச்சிருக்கேனாமா? 24ஆ? 2n = 42. இதோட பிளாய்டு என்னன்னு சொல்லுவோம்? ஹெக்ஸாப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹெக்ஸாப்ளாய்டு வீட். ஹெக்ஸாப்ளாய்டு வீட். ஹெக்ஸாப்ளாய்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா 6x அப்படின்னு டினோட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஒருவேளை டெட்ராப்ளாய்டுனா என்னன்னு சொல்லியிருப்போம்? 4x சொல்லியிருப்போம். டெட்ராப்ளாய்டுனா என்னன்னு சொல்லுவோம்? 4x சொல்லுவோம். ஆக்டாப்ளாய்டுனா 8x அந்த மாதிரி. டிப்ளாய்டுனா 2x. ட்ரிப்ளாய்டுனா 3x. இப்போ ஹியூமன்ல இதுல வந்துட்டு வீட்ல சொல்லிட்டேன் 2n = 42 ஹெக்ஸாப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இதுல வந்து நான் என்னன்றது என்ன, என்னோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. சொல்லு மணிகண்டன், இதுல என்னோட வேல்யூ என்ன? ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். இந்த 6x ஏன் எழுதிருக்கு அப்படின்னா ஹெக்ஸாப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. ஹெக்ஸாப்ளாய்டு வீட்டை வந்துட்டு ஹெக்ஸாப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. அதனால 6x எழுதிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, என்னன்றது என்னது, எக்ஸ்ன்றது என்ன, என்னன்றது என்ன, என்னன்றது என்ன டினோட் பண்ணுது, என்னன்றது பேர் என்ன? ஹேப்ளாய்டு. எக்ஸ்ன்றது என்ன டினோட் பண்ணுது? மோனோப்ளாய்டு. இப்போ ஹேப்ளாய்டு இந்த என்ன, என்னோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறேன். சொல்லுங்கம்மா. n21 எப்படி? 2n = 42 அப்படின்னா n = 42 divided by 2 21. ஸோ இது புரிஞ்சுதா? 21ன்றது n21 எப்படி வந்துச்சுன்றது புரியுதுங்களா? இந்த n21 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சக்தி மகேந்திரா, இதுல எக்ஸ் என்ன வேல்யூ, அதாவது மோனோப்ளாய்டுக்கு வேல்யூ என்ன? 6x = 42 சொல்லிட்டேன். 6x = 42 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கலாம்? 7. x = 7. இந்த 7 என்னன்னு சொல்றோம்? மோனோப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். மோனோப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். இப்போ ஹேப்ளாய்டுக்கும் மோனோப்ளாய்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா?
மோனோப்ளாய்டு வந்து அந்த செட்டை சொல்லுவோம், பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செட்டுக்கு பேர் என்ன? மோனோப்ளாய்டு. பேசிக் செட், பேசிக் செட் ஆஃப் குரோமோசோமுக்கு வந்துட்டு மோனோப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதான் மோனோப்ளாய்டு என்ன சொல்லணும் இப்பதான் பாலகுமாரன். மோனோப்ளாய்டு வந்துட்டு பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். அந்த இதுபடி யூப்ளாய்டி அனியூப்ளாய்டின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அனியூப்ளாய்டினா என்ன, யூப்ளாய்டினா என்ன? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த என்னன்னு சொல்லுவோம், வீட்டே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 2n ஈக்குவல் டு 42 எடுத்துக்கிறேன். வீட்டே எடுத்துக்கிறேன். வீட் 2n ஈக்குவல் டு 42. அனியூப்ளாய்டில் வந்துட்டு நம்பர்ஸ் மாறலாம். மேபி ஒன் குரோமோசோம், ஒரு குரோமோசோம் ஆட் ஆகலாம், ஒரு என்டையர் குரோமோசோம் ஆட் ஆகலாம், இல்ல ஒரு என்டையர் குரோமோசோம் டெலீட் ஆகலாம். புரியுதுங்களா? இல்ல ஒரு ரெண்டு குரோமோசோம் ஆட் ஆகலாம், இல்ல ரெண்டு குரோமோசோம் டெலீட் ஆகலாம். அதுக்கு பேர் என்ன? அனியூப்ளாய்டி. அனியூப்ளாய்டி அதுக்கு பேர் வந்து அனியூப்ளாய்டி. அனியூப்ளாய்டி. அப்ப யூப்ளாய்டினா என்ன? யூப்ளாய்டினா என்ன? சேஞ்சஸ் இன் தி செட் ஆஃப், changes in the basic set of chromosomes. Changes in the basic set of chromosomes. ஸோ இப்போ ஒருவேளை அதுல சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா என்னவா சேஞ்சஸ் நடந்திருக்கலாம்? வீட்ல வந்து x ஈக்குவல் டு 7 சொல்லிட்டேன். இந்த x ஈக்குவல் டு 7ல வந்துட்டு ஆட் ஆச்சுன்னா எப்படி ஆட் ஆகலாம்? இன்னொரு x ஆட் ஆகலாம். இன்னொரு x ஆட் ஆச்சுன்னா 2n ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 14 சொல்லலாம். புரியுதுங்களா? ஒரு x ஆட் ஆச்சுன்னா xன்றது என்னன்னு சொல்லுவோம்? மோனோப்ளாய்டுன்னு சொல்லுவோம். மோனோப்ளாய்டு ஈக்குவல் டு மோனோப்ளாய்டு நம்பர் ஈக்குவல் டு 7 சொல்றோம். 2x ஆட் ஆச்சுன்னா 2x டிப்ளாய்டு ஈக்குவல் டு 2n ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 14. ஒருவேளை இதுல இன்னொரு எக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு என்ன ஆகும்? 21. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ட்ரிப்ளாய்டுன்னு சொல்றோம். இதோட இன்னொரு எக்ஸ் ஆட் பண்றோம், எக்ஸ் ஈக்குவல் டு 7 ஆட் பண்ணோம் அப்படின்னு என்ன ஆகும்? 2n ஈக்குவல் டு 28. 2n ஈக்குவல் டு 28. திரும்ப இதுல மறுபடியும் ஒரு 7 ஆட் பண்ணோம் அப்படின்னு என்ன ஆகும்? 28 பிளஸ் 7 35. இதுல மறுபடியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 42. 6x ஈக்குவல் டு 42. இந்த மாதிரி செட்ஸ்ல சேஞ்ச் ஆகுது இல்ல, இந்த செட்ஸ்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் என்ன? யூப்ளாய்டி. யூப்ளாய்டி. ஒரு அன்யூப்ளாய்டினா என்ன? 46 வந்து 45 மாறலாம், 46ல இருந்து 44 மாறலாம். புரியுதுங்களா? அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் ஒன் ஆர் ஃபியூ குரோமோசோம், ஒன் ஆர் ஃபியூ குரோமோசோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் ஒன் ஆர் ஃபியூ கம்ப்ளீட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். யூப்ளாய்டிக்கு அன்யூப்ளாய்டிக்கு டிஃபரன்ஸ் யாருக்கு புரியல? டெஃபினேஷன் என்னன்றதை பார்த்துருவோம். டெஃபினேஷன் உள்ள இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். பரணி புரிஞ்சுதா? யூப்ளாய்டிக்கு அன்யூப்ளாய்டிக்கு என்ன வித்தியாசம்ட்டு? ஒருவேளை இந்த இதே இதுலயே வந்துட்டு இதே வீட்லயே கோதுமையிலே வந்துட்டு அன்யூப்ளாய்டு நடந்துச்சு அப்படின்னா என்னென்ன குரோமோசோம் நம்பருக்கு பாசிபிலிட்டி இருக்கு? 2n ஈக்குவல் டு 2n ஈக்குவல் டு 41 போயிருக்கலாம், இல்ல 2n ஈக்குவல் டு 40 இருந்திருக்கலாம், இல்ல 2n ஈக்குவல் டு 43 போயிருக்கலாம், 44. ஒரு என்டையர் குரோமோசோம் டெலீட் ஆயிருச்சு, ஒரு குரோமோசோம் டெலீட் ஆயிருச்சு அப்படின்னா 41. ரெண்டு குரோமோசோம் டெலீட் ஆயிருச்சுன்னா 2n ஈக்குவல் டு 40. ஒரு குரோமோசோம் ஆட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? 2n ஈக்குவல் டு 43. ரெண்டு குரோமோசோம் ஆட் ஆயிருச்சுன்னா 44. 2n ஈக்குவல் டு 44. யூப்ளாய்டிக்கு அன்யூப்ளாய்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் புரிஞ்சுதாமா? அங்க கம்ப்ளீட் செட்டே மாறுது, பட் ஆனா இங்க இங்க என்ன ஆகுது? ஒன் ஆர் ஃபியூ குரோமோசோம்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. யார் யாருக்கு புரிஞ்சது, யார் யாருக்கு புரியல சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க.
ஓகே. உண்மையிலே புரிஞ்சுதாம்மா? ஓகே. அதை எப்படி விஷுவலைஸ் பண்றதுன்னு ஒரு டைம் காட்டிடுறேன். இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? அந்த 7 சொல்லியிருப்போம்ல, வீட்டுல வந்துட்டு 7 சொல்லியிருப்போம்ல. 1 2 3 4 5 6 7. அது ஏன் அப்படி சொல்றோம் பேசிக் செட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த 7 செட்டும் எங்க இருந்து வந்திருக்கு? இந்த 7 செட்டும் ஃப்ரம் ஆன்செஸ்டர் ஏ. இந்த 7 செட்டும் வந்து ஃப்ரம் ஆன்செஸ்டர் ஏல இருந்து வந்திருக்கு. அதனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? பேசிக் செட். பேசிக் செட்னு சொல்றோம். பேசிக் செட். மீதி இருக்கிற ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த 7 செட்டும் எங்க இருந்து வந்திருக்கு? ஆன்செஸ்டர் பி ல இருந்து வந்திருக்கு. மூணாவது இருக்கக்கூடிய அந்த 7 செட்டும் எங்க இருந்து வந்திருக்கு? ஆன்செஸ்டர் டி. இந்த பேசிக் செட்ல வந்து சேஞ்சஸ் என்ன நடக்குதோ, இந்த பேசிக் செட்ல என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? யூப்ளாய்டி. அதுக்கு பேர் வந்து யூப்ளாய்டி. ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் காணாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அன்யூப்ளாய்டி. 2 குரோமோசோம் காணாம போச்சுன்னா அதுவும் அன்யூப்ளாய்டி. அதே இந்த பேசிக் செட்டே காணாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? யூப்ளாய்டி. புரிஞ்சுதாமா? ஆன்லைன்ல யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. சதீஷ். சதீஷ் புரிஞ்சுதா? ஓகே. புரிஞ்சதுல? ஓகே. இதுல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நடத்தும் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஆஃப்லைன், ஆன்லைன் நடத்தின வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? ஹியூமன்ஸ் வந்து டிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். ஹியூமன்ஸ் வந்து டிப்ளாய்டுன்னு சொல்லுவோம்ப்பா சதீஷ். ஹியூமன்ஸ் வந்து 2n = 1x இல்ல 2n = 2x வரும். புரிஞ்சுது ஆன்லைன் பேட்ச்க்கு? ஓகே. ஓகேம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.